அனைவருக்கும் அதி அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஊக்கமுடைமை. ஆங்கிலத்துல எனர்ஜின்னு சொல்லுவாங்க. குறள்: ஆக்கம் இழந்தேம் என்று அல்லவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். குறள் எண் 593. குறளின் விளக்கம்: ஊக்கத்தை தன் கைவசமாக கொண்டவர்கள் தன்னுடைய செல்வத்தை இழந்தாலும் இழந்துவிட்டோம் என்று கண் கலங்க மாட்டார்கள் என்கிறார் வள்ளுவர். அழகா சொல்லியிருக்காரு பாருங்க ஊக்கமுடைமை அதிகாரத்துல. யார் ஒருவர் தன்னுடைய ஊக்கத்தை, அந்த எனர்ஜியை உயர வச்சுக்கிறவங்க தன்னுடைய செல்வத்தை இழந்தாலும் அந்த இழந்து விட்டோம் என்று கண் கலங்க மாட்டாங்க. கண்டிப்பா அந்த இழந்த செல்வத்தை மீட்டெடுப்பாங்க. அந்த மீட்டெடுக்கிறதுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் உயர்வா வச்சுக்கணும். அந்த ஊக்கத்தை பாசிட்டிவா வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம அனைத்து விஷயத்திலையும் நம்ம வெல்லலாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம ஒரு மலை ஏறுறோம். மலை ஏற நினைக்கும் போது பெரிய மலையா இருக்கும். அந்த மலையை பார்த்து இவ்வளவு பெரிய மலையா இருக்குன்னு சொல்லிட்டு நாம பயந்துட்டோம்னா நம்மளால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நம்ம மனசுல உயிரா வச்சுக்கிட்டு அந்த மலையில கட்டாயம் நம்மளால முடியும்னு சொல்லிட்டு எண்ணத்தை உயிரா வச்சுக்கிட்டோம்னா அந்த மலையை மீது கண்டிப்பா ஏறிடலாங்க. மலையை பார்த்து பயந்து விடாதே, மலை மீது ஏறினால் மலையும் உன் காலடின்னு சொல்லுவாங்க. அத்தகைய மலையை மட்டும் இல்லைங்க, உங்களுடைய படிப்பா இருக்கட்டும், உங்க தொழிலா இருக்கட்டும், நீங்க எந்த ஒரு துறையாக இருந்தாலுமே உங்க எண்ணத்தை உயிரா வச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா நிச்சயம் வெற்றி பெற முடியுங்க. அந்த எண்ணங்கள் நம்ம வெற்றி பெறத்துக்கு நம்மளுடைய உயர்வான ஊக்கத்தை வச்சுக்கிட்டா மட்டும்தாங்க அனைத்து விஷயத்திலையும் வென்றெடுக்க முடியும். ஆகையால் இந்த ஊக்கமுடைமை அதிகாரத்துல நாம ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கிறது, நம்மளுடைய எண்ணங்கள் உயிரா வச்சுக்கிட்டு அனைத்து செயலையுமே ஊக்கத்துடன் மேற்கொள்ளுங்கள். நிச்சயம் வெற்றி பெறுங்கள். மீண்டும் திருக்குறள்: ஆக்கம் இழந்தோம் என்று அல்லவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.